மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சர் அனில் தேஷ்முக் மீது நடத்தப்பட்ட கல்வீச்சு தாக்குதலால் அவரது மண்டை உடைந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மகாராஷ்டிரா முன்னாள் உள்துறை அமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் சரத் சந்திரா கட்சி மூத்த தலைவருமான அனில் தேஷ்முக் நார்கேட் கிராமத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டார். இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரைக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் அனில் தேஷ்முக் காரின் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் அனில் தேஷ்முக் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் அனில் தேஷ்முக் மீதான தாக்குதலை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதியளித்தனர். இதைத் தொடர்ந்து தாக்குதல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அவர்களை வலைவீசி தேடி வருகின்றனர்.